எல்எஸ்ஜி வந்து ஆயுஷ், ஆயுஷ் பதோனி, நிக்கோலஸ் பூரானு, நிக்கி, ரவி பிஷ்னாய், மயாங்க் யாதவ், மோசின் கான், இவனுங்களும் ரெண்டு 2 அன்கேப்டு. அன்கேப்டு, 3 கேப்டு. அதுல 2 பவுலர் இந்தியன் சீமர் முடிஞ்சிருச்சு. இந்தியன் சீமர், ஒரு சீமர், ஒரு ஆமா ஒரு அன்கேப்டு சீமர். இல்ல நான் ஃபர்ஸ்ட் இருந்து வந்துடுறேன். விக்கெட் கீப்பர் வந்து நிக்கோலஸ் பூரானு, ஆரியன் ஜுயால்னு சொல்லிட்டு ஒருத்தன், அது யாரும் எனக்கு தெரியல, ரிஷப் பண்ட். அப்புறம் பேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லரு, ஹிமாத் சிங், மேத்யூ பிரிஸ்டேக்னு எடுத்திருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்காக்காரன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹெய்டன் மார்க்ரம். அப்புறம் அப்படியே ஆல்ரவுண்டர் வந்தீங்கன்னா ஷபாஸ் அகமது, அப்துல் சமாத் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. அப்புறம் ராஜ்வர்தன் ஹங்கர் கேக்கர், அஸ்வின் குல்கர்னி, யுவராஜ் சௌத்ரி, மிச்சில் மாஸ் எல்லாம் இன்எக்ஸ்பீரியன்ஸ். இதுல ஆல்ரவுண்டர்ஸ்னா ஷபாஸ் அகமதியும் மிச்சில் மாஸையும் தவிர அவங்க ஒன்றும் பெரிய ஆல்ரவுண்டர்ஸ் கிடையாது, ப்ரூவன் ஆல்ரவுண்டர்ஸ் இல்ல. அதுக்கப்புறம் பவுலர்ஸ் வந்தீங்கன்னா ரவி பிஷ்னாய், மயாங்க் யாதவ், மோசின் கான், 3 பேருமே பிளேயிங் ஆட்டோமேட்டிக்கா பிளேயிங் லெவல்ல போய் போட்டுருவாங்க. ஆகாஷ் தீப்பும் ஆர்சிபி காடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சம்மர் ஜோசப் வச்சிருக்காங்க, நான் பிளேயிங் லெவல்ல ஆடுவானு தெரியல. சம்மர் ஜோசப் தான் ஆர்டிஎம் பண்ணான்னு நினைக்கிறேன். மும்பை 75 லட்சத்துக்கு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆர்டிஎம் கேட்டானுங்க, மும்பை வந்து நக்கலா சிரிச்சுட்டு பிரைஸ் ஏத்தல அப்படின்னு கொடுத்துட்டானுங்க. இது இன்னும் பவுலிங் நிறைய இருக்குது. ஆகாஷ் தீப் சிங் அவனும் வந்து ஆர்சிபி விளையாண்டுருக்கான். அப்புறம் ஆகாஷ் தீப் அது வந்து ஆகாஷ் சிங்டா, நான் சொல்றது ஆகாஷ் தீப். சாரி சிங்னு சொல்லிட்டு அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆகாஷ் தீப் வந்து ஆகாஷ் தீப் தான் இந்தியன் செட்டப்லயே இருக்கான். ஆகாஷ் சிங் சென்னைக்கு விளையாண்டுருக்கான். போன வருஷம் எஸ்ஆர்எச் எடுத்தானுங்க, அதுக்கு இந்த வருஷம் பவுலிங் இல்லாதப்ப தீபக் சகார் இல்லாதப்ப அவன் தான் மேய்ச்சான். அதுக்கப்புறம் மணிமாறன் சித்தார்த், அப்புறம் திக்வேஷ் சிங்னு இருக்கான், அவனை பத்தி எனக்கு தெரியல. அப்புறம் வந்து சமார் ஜோசப், அப்புறம் ஆவேஷ் கான் இருக்கான்டா, மறுபடியும் லக்னோல இருந்து ஆர்ஆர் ட்ரேட் ஆகி இப்ப மறுபடியும் லக்னோக்கே வந்திருக்கான் ஆவேஷ் கான். அப்புறம் பிரின்ஸ் யாதவ் போட்டிருக்காது, யாருன்னு தெரியல எனக்கு. மேபி உங்களுக்கு இந்தியன் சீமர்ஸே ஒரு டீசென்ட்டான குவாலிட்டியில் 4-5 பேர் இருக்கிறதுனால அந்த ஓவர்சீஸ் எடுக்கணும். இந்தியன் சீமர்ஸே இருக்காங்க, இந்தியன் ஆப்ஷன்ஸே நிறைய இருக்கானு. ஓபனர்ஸ் யாரு அதுதான்டா எனக்கும் தெரியல. ஓபனர்ஸே இல்ல, பிரைமரி ஓபனர்ஸே இல்ல. மிச்சல் மார்ஷ் மேக்ஷிஃப்ட் அவனை வச்சு ஓபன் பண்ணுவாங்க. இல்ல ப்ராபபிள் ஓபனிங் ஒன்னு பார்த்தேன், அது எந்த அளவுக்கு சூட்டான்னு தெரியல. ஆயுஷ் பதோனியும் ஐடன் மார்க்ரமும் ஓபனிங் போட்டுருச்சு. ஆயுஷ் பதோனியும் தெரியலடி. எல்எஸ்ஜி வந்து நம்பர் 3ல இருந்து 12 வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. ஆனா அதுல ஓபனிங் யாருன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் இதுல எவனா ஓபனிங் வாங்கியிருக்கானா? பதோனி இல்ல, டேவிட் மில்லர் இல்ல, எய்டன் மார்க்ரம் ஓபன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நிக்கோலஸ் பூரான் இல்ல, ரிஷப் பண்ட் இறக்கி விட்டா புதுசா இருக்கட்டும். அதான் ஆடி இல்ல அண்டர் 19 ஓபனிங் ஆடி இருக்கான். ஆமா, மிடில் ஆர்டர் இவ்வளவு ஃபயர் பேக் தான் இருக்குது. ஷபாஸ் அகமது, அப்துல் சமாத், மிச்சில் மாஸ், இதுல ஒரு ஓபனர்ஸ் கூட இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஆயுஷ் பதோனி வந்து இதுலயும் நம்பர் 4 தான் ஆடுவான், ஸ்மார்ட் ஆடிட்டு இருக்கான். அதுலயும் பவுலிங் கூட போட்டான், ஆனா மிடில் தான் ஆடுவான் போல. ஆயுஷ் பதோனி வேணா ஃப்ளோட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். விக்கெட் போச்சுன்னா நம்பர் 4, இல்லனா நம்பர் 6 அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்ப இதுல எங்கடா நம்பர் 1 ஓபனிங் எங்கடா, அதாவது சொல்ற ஓபனிங் பாப்போம். எனக்கு தெரிஞ்சு மிச்சல் மார்ஸ் மட்டும் தான் எனக்கு ஒரு ஆப்ஷன். மிச்சல் மார்ஸ் பண்ட் ஓபனிங். ஓகே, மிச்சல் மார்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஓபனிங் பண்ணிருக்கான். அவனோட வார்னரும் பண்ட் நம்பர் 3 நிக்கோலஸ் பூரான், நம்பர் 4 பண்ட். ஓபனிங் பண்ட் ஆடுவானு எனக்கு தெரியல. ரிஷப் பண்ட் யார் இருக்கா வேற ஆப்ஷன்? இந்தியன் பேட்டர் மார்க்ரம் எடுத்தா அவன் இந்தியன் ஆப்ஷன் வர மாட்டான். சரி நம்ம ஒண்ணு பண்ணுவோம், இந்த டீமுக்கு மட்டும் கீழ இருந்து மேல போவோம். நம்பர் 12ல இருந்து மேல போய் ஓபனிங் அப்புறம் யோசிக்கும். ஆவேஷ் கான் அவன் கண்டிப்பா ஆடுவான்.
மோஷின் கான் கண்டிப்பா விளையாடுவான். மயாங்க் யாதவ் கண்டிப்பா விளையாடுவான். 3 இந்தியன் பவுலர்ஸ். 3 இந்தியன் 3 பவுலர்ஸ். பவுலர். ரவி பிஷ்னாய் 4. 4 ஆச்சு. இப்ப பவுலிங் 4 ஆச்சா. இப்ப கடைசி 11 வரைக்கும் வந்தாச்சு. அடுத்தது வந்து இப்ப 8ல இருந்து பின்னாடி இருந்து போனோம். இப்ப சபாஷ் அகமது. சபாஷ் அகமதுக்கு முன்னாடி அப்துல் சமாத். அப்துல் சமாத் ஆடுவாங்களா? தேவைப்படுமா? இல்லன்னா இல்ல மேபி வேணும்னா மட்டும் இது எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இம்பாக்ட் இது வச்சுப்பாங்க. இம்பாக்ட் ஆயிடும். அப்ப சபாஷ் அகமதோட 5 பவுலர் ஆச்சு. 5 பேருமே ஸ்பின் வந்து 2 ஸ்பின்னு 3 ஃபாஸ்ட் பவுலிங். ஓகேவா? அது போக மிச்சம் 6 பேட்ஸ்மேன். இதுல 6 பேட்ஸ்மேன் பின்னாடி ரொம்ப வச்சுப்பாங்க. 12 பேர்ல அதுல ஆவேஷ் கான் வச்சுப்பாங்க. மில்லரு நம்பர் 6. நம்பர் 4 கூட ஆடலாம்ல மில்லரு. நம்பர் 4 இடையிலடா. சொல்லு மில்லர். ரிஷப் பண்ட் ஓப்பனிங் இருந்தா எல்லாம் சால்விடு. ஆனா ரிஷப் பண்ட் ஓப்பனிங் இறங்குவானான்னு தெரியல. எல்லாம் இந்த மிடில் ஆர்டர் பண்ட் மில்லருக்கு தான் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. பண்ட் மில்லருக்கா? ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்டர் ஹெவி லைனப்பா இருக்கும் போலயே. அது வேற பிரச்சனை. அப்ப ஐடன் மார்க்ரம் சம்மேர் அரவுண்ட் உள்ள வரணும். பவுலிங் இது வரைக்குமே நம்ம ஃபாரினரே வரல இல்ல. நம்ம சொன்ன 6 பேர்ல யாருமே ஃபாரினர் வரல. பவுலிங்ல ஃபாரினரே தேவையில்ல. உனக்கு வேணா ஒண்ணு பண்ணலாம். எய்டன் மார்க்ரமையும் பதோனிக்கு இது அப்படிதான் நான் பேப்பர்ல படிச்சேன். சரி இதுல பார்த்தேன் ஆன்லைன்ல. சரி இப்போதைக்கு அதே வைப்போம். ஆயுஷ் பதோனியும் எய்டன் மார்க்ரமும் ஓப்பனிங். நம்பர் 3 வந்து நிக்லஸ் பூரான். நம்பர் 4 ரிஷப் பண்ட். நம்பர் 5 டேவிட் மில்லரு. நம்பர் 5 டேவிட் மில்லர். இதுல எங்க மிடில் ஆர்டரே இல்லையே. அப்துல் சமாத் ஆடிதான் ஆகணும். லோயர் மிடில் ஆர்டர் இல்ல. மிடில் ஆர்டர் இருக்கு, லோயர் மிடில் ஆர்டர் இல்ல. நம்பர் 6 அப்துல் சமாத். 7 சபாஷ். அப்புறம் 4 பவுலர்ஸ் இந்தியன் பவுலர்ஸ். அதான் மோஷின் கான், மயங்க் யாதவ், ரவி பிஷ்னாய். ஓ சாரிடா, மிச்சில் மார்ஷ் விட்டுட்டேன். அப்ப ஒண்ணு பண்ணுவான். மிச்சில் மார்ஷ் ஓப்பனிங் ஆட விட்டுருவான் ஆயுஷ் பதோனி கூட. ஏன்னா இல்ல மிச்சில் மார்ஷ் பினிஷிங் பண்ணுவானா என்ன? பினிஷிங் ஆகாது. அப்படி இல்லன்னா நம்பர் 4 ஆடணும். மிச்சில் மார்ஷ் வேணா ஓப்பனிங்கே 1 டவுன் 2 டவுன் ஆடணும். 1 டவுன் ஃபில்லு 2 டவுன் ஃபில்லு. மிச்சில் மார்ஷ் ஓப்பனிங் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? மார்ஷ் ஓப்பனிங் பண்ணிடலாம். மேபி இல்லனா என்னது ஐடன் மார்க்ரமே ஓபன் பண்ணி விட்டா. மார்க்ரம் அண்ட் மார்ஷா சரி வராது. ப்ரூவன் தான். எதுக்காக சொன்னா அப்படி பண்ணும்போது ஆயுஷ் பதோனி வந்து பேக் ஹேண்ட்ல அட்லீஸ்ட் அந்த இம்பாக்டா வந்து ரன் இல்லைன்னா அடிக்கிறதுக்காக ஒரு இது கிடைக்கும். இல்லைன்னா வேற எவனாவது இல்லைன்னா வந்து ஆயுஷ் பதோனிய ஃப்ரண்ட்ல இறக்கிட்டா பின்னாடி ஆளே கிடையாதுடா. அப்துல் சமாத் கண்டிப்பா பிளேயிங் லெவன்ல ஆடணும். அதுதான் எனக்கு. ஏன்னா வந்து பவுலிங்க்கு ஃபாரினர்ஸே தேவையில்லை. நிக்கிபி, டேவிட் மில்லர் 2 பேர் கன்ஃபார்ம் ஆடுவாங்க. மிச்சில் மார்ஷ் 3. மார்க்ரம் கண்டிப்பா ஆடிதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா சமார் ஜோசப் தான் வருவான். பேட்டிங் உனக்கு ஃபாரினர்ஸ் எடுக்கலையா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. எத்தனை ஃபாரினர்ஸ் எடுத்துருக்காங்க? 6 ஓவர்சீஸ் தானே எடுத்திருக்கானுங்க. 6 எடுத்திருக்காங்க. நிக்கிபியோட சேர்த்து 7. இல்ல நிக்கிபி சேர்த்தியே 6 தான். அந்த மேத்யூ பிரிகெட்ஸ் இருக்கான் ஒருத்தன். 6 பேர் தான். இப்போ அதுல 3 பேர் கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்ச ஐடன் மார்க்ரம் கண்டிப்பா விளையாண்டுதான் ஆகணும். மேபி ஐடன் மார்க்ரமே மிச்சில் மார்ஷும் ஓப்பனிங் இறக்கி விட்டுறலாம். சும்மா சொல்றேன். ஐடன் மார்ஷும் மிச்சில் மார்ஷும் ஓப்பனிங். 1 டவுன் வந்து நிக்லஸ் பூரான், 2 டவுன் வந்து ரிஷப் பண்ட், 3 டவுன் வந்து மில்லரு. நம்பர் 5 மில்லரு. நம்பர் 6 வந்து ஆயுஷ் பதோனி. நம்பர் 7 அப்துல் சமாத். நம்பர் 8 சபாஷ் அகமது. நம்பர் 9 ரவி பிஷ்னாய். நம்பர் 10 மயங்க் யாதவ். நம்பர் 11 மோஷின் கான். நம்பர் 12 ஆவேஷ் கான். இதுல அப்துல் சமாதியும் அட்லீஸ்ட் அப்துல் சமாதும் ஆயுஷ் பதோனியும் பினிஷ் அட்லீஸ்ட் ஏதோ பினிஷிங் பண்ணிருக்கானுங்க. அப்துல் சமாதும் பினிஷிங் மீன்ஸ் ரன்னை இது முடிச்சு கொடுத்துருக்கானுங்க.
ஆனா அவ்வளவு அப்துல் ரிலையபிளா சமாத் இல்ல ரிலையபிளா இல்லைனாலும் ஏதோ அட்லீஸ்ட் பண்ணிருக்கானுங்கல்ல ப்ரூவன். ஐ மீன் ஐபிஎல் விளாண்டுருக்கானுங்க பண்ணுவாங்கன்ட்டு. அப்ப வந்து அப்துல் சமாத் அல்லது ஆயுஷ் பல்தோனியை வச்சுதான் இம்பாக்ட் சப் அமையும். இப்போ வந்து நான் வந்து அப்துல் சமாத் இம்பாக்டா வச்சிருக்கேன். ரெண்டாவது மார்க்ரம் மார்ஷ் 2 பேர்ல ஒருத்தர் செட் ஆயிட்டாலே போதும். அந்த அளவுக்கு டீப்பா போகணும் கூட அவசியம் இருக்காது. 2 பேருமே நீட்டா அடிக்குவானுங்க. இல்ல மார்க்ரம் மார்ஷ் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் நின்னுட்டா கூட டீப்பா ஆடிக்குவானுங்க. அதே சமயம் 150+ அடிப்பானுங்க. 10 ஓவர் 12 ஓவர் அதுக்கப்புறம் அப்படி கொண்டு போயிட்டானுங்கன்னா இம்பாக்ட் சப்பா வந்து மணிமகன் சித்தார்த்த கூட எடுத்துக்கலாம். ஏன்னா பவர் பிளேல வந்து போடுவான். அப்படி இல்லைன்னா தான் வந்து சமாதோ அல்லது இவனையோ கொண்டு வரணும். ஏன்னா போன வருஷம் ஷபாஸ் அகமது கூட நல்லாதான் ஃபினிஷ் பண்ணான் எஸ்ஆர்ஹெச்க்கு. பினிஷிங்னா என்ன ஃபுல்லா இல்ல, கடைசி ஒரு ஓவர்ல வந்து ஒரு 12 ரன் அடிக்க தெரிஞ்சாவே போதும். அதுவே அடிப்பான் ஷபாஸ் எல்லாம் நல்லாவே அடிக்கும். இது வந்து ஒரு டீசன்ட் லைனப் தான். கிளிக் ஆனாதான் தேரும். பவுலிங்க்கு வந்து ஆகாஷ் சிங்கும் வந்து 2 டீசன்ட் பேக்கப். ஸ்பின்னுக்கு மணிமாறன் சித்தார்த் ஒரு பேக்கப். மத்தபடி ஃபாரின் ஸ்லாட்டுக்கு பேக்கப்பே இல்ல. அப்புறம் முக்கியமானது யாரும் மிச்சில் மார்ஷ் மட்டும்தான் பிரைம். இன்னொரு ஓப்பனரே இல்ல. மிச்சில் மார்ஷ் போக இன்னொரு ஓப்பனரே இல்ல. அதனால வந்து இது கிளிக் ஆன நல்ல டீம் தான். ஆக்சுவலா இதுல பாக்கும்போது எல்எஸ்ஜி இப்ப பயங்கரமா இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தா என்னடா ஓப்பனரே இல்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது. பிளேயிங் 11 செட் பண்ணி அது ஒர்க் ஆகணும். அப்பதான் அது தேருமா தேராதுன்னு தெரியும். ஓப்பனரும் பிரைமரி பினிஷர்ஸும் இல்ல. பட் என்னன்னா நிக்லஸ் பூரான், ரிஷப் பண்ட், மில்லர் 3 பேர் நின்னானுங்கனாவே எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவனுங்களே கண்டிப்பா அந்த இதை பாத்துருவானுங்க. ஓப்பனிங் மட்டும் தான் இவனுங்க 3 பேர்ல ஒருத்தர்னா கூட பினிஷிங் வரை கொண்டு போயிருவான். அப்புறம் சமாதும் ஆயுஷ் பதோனி எல்லாம் ரொட்டேட் பண்ணா கூட போதும். அதனால பினிஷிங்க கூட ஓகே, ஓப்பனிங் மட்டும்தான் கன்சர்ன். அப்புறம் பவுலிங் வந்து எப்படின்னா மயங்க் யாதவ் நல்லா போட்டான். ஆனா இல்ல மொய்சின் கான் 2-3 சீசனா இருக்கான்டா. அவன் நல்லா போடுறான், ஃபாஸ்டாவும் போடுறான். அப்புறம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது. பிஸ்னாய் நல்லா டெலிவர் பண்ணிடுவான். மொய்சின் கான் வந்து 50-50 எப்படியும் போட்டுருவான். அவேஷ் கானும் ஓகே தான். அவேஷ் கான் எல்லாம் போன வருஷம் டெத் நல்லாவே போட்டான்டா. நல்லா போட்டான். சொல்லி ஓப்பனிங்ல கூட நல்லா ரன் நிறைய விட்டான். டெத்ல நிறைய மேட்ச் வந்து கொடுத்த ரன்னை எல்லாம் நிறைய இது பண்ணிட்டான். மயங்க் யாதவும் நல்லா போடுறான். பட் என்னன்னா அவனுக்கு இன்ஜுரி ஃப்ரீ இல்லாம இருந்தானா பிரச்சனை இல்ல. நல்லாதான் ஓப்பனிங் தவிர ஓகே தான். ஓப்பனிங் இதுவுமே அப்படிதான் சொன்னாப்ல. கிளிக் ஆயிடுச்சுன்னா இதுவும் டாப் 4 டீம் தான்.